ஆண்டவர் இயேசுவில் என் அன்பிற்கினிய அருள் பணியாளர்களே, அருட்சகோதரிகளே, அருட்சகோதரர்களே, சகோதர சகோதரிகளே, 2025 ஆகஸ்ட் மாதம் 30 அன்று நம்முடைய மறைமாவட்டம் தன்னுடைய இறையாட்சி பயணத்தின் 38 ஆண்டுகளை நிறைவு செய்வதை இன்று நம்முடைய பேராலயத்தில் நாம் அனைவரும் குழுமி மகிழ்ச்சியோடு நினைவு கூர்ந்து இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். கடந்த 38 ஆண்டுகளாக எண்ணற்ற கொடைகளை கடவுள் நம்மீது பொழிந்திருக்கிறார். அர்ப்பணம் உள்ள மிகுந்த ஆழ்ந்த இறை நம்பிக்கை உள்ள ஆயர்களையும் அருட்பணியாளர்களையும், குறிப்பாக தங்கள் இறை நம்பிக்கையில் எப்பொழுதும் மகிழ்வும் பெருமையும் கொள்கிற பொதுநிலை சகோதர சகோதரிகளையும் இறைவன் நமது மறைமாவட்டத்திற்கு கொடுத்து, இங்கே இந்த மறைமாவட்டத்தில் இறை நம்பிக்கையின் சாட்சிகளாக நமது மறைமாவட்ட பாதுகாவலர் புனித அருளானந்தர் மற்றும் பல்வேறு அருட்பணியாளர்களை இறை ஊழியர் லெவே அடிகளாரை என்னும் பெயர் தெரியாமல் மறைமாவட்டத்திற்காக உழைத்து இறைவனிடம் சென்றிருக்கக்கூடிய பல்வேறு தியாக உள்ளங்களை இறைவன் நமக்கு தந்ததற்காகவும், இப்பொழுது அதே பணியை தொடர்ந்து செய்வதற்காக இத்தனை பேரை அழைத்திருக்கக்கூடிய இறைவனுக்கு நன்றி கூறுவதற்காக இந்த திருப்பலியையே நம்முடைய நன்றி பலியாக செலுத்தி இறைவனுக்கு நன்றி கூறுவதற்காகவும், தொடர்ந்த நம்முடைய பயணத்தில் இறைவன் முன் செல்லவும், இறைவன் பக்கபலமாக அருகில் நடக்கவும், நமக்கு பாதுகாப்பளிப்பதற்காக அவர் நமக்கு பின் வரவும் வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிக்க இருக்கிறோம். நாம் 39வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறோம். அதற்கு அடுத்து ரூபி ஜூபிலி, அதற்கு அடுத்து கோல்டன் ஜூபிலி என்று பயணிக்கிற நாம் நம்முடைய நிறுவன அர்ப்பணத்தை ஆழப்படுத்திக் கொள்ளவும், உறுதிப்படுத்திக் கொள்ளவும், இன்னும் அழுத்தமான பணிகளை செய்யவும் நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த நேரத்திலே நாம் 2 நிறுவனங்களை நமக்கு மனக்கண் முன் கொண்டு வந்து, நம்முடைய உதாரணமாக கொண்டு வந்து, அதன் அடிப்படையில் நம்முடைய மறைமாவட்ட நிறுவன நாளில் நாம் எத்தகைய செய்தியை, எத்தகைய ஆசிரை, எத்தகைய வழிகாட்டுதலை பெறுகிறோம் என்று என்னோடு சேர்ந்து சிந்திக்க உங்களை அழைக்கிறேன். முதல் நிறுவனம் அகில உலக திருச்சபையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நிறுவியதை இன்றைய நற்செய்தியின் மூலம் நாம் வாசிக்க கேட்டோம். இந்த நிறுவனம் எங்கே ஆரம்பிக்கிறது? ஒரு இன்டர்வியூவிலே ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் இயேசு ஒரு இன்டர்வியூ நடத்துகிறார். மக்கள் மானிட மகன் யார் என்று சொல்லுகிறார்கள்? மத்தேயு 16:13 இந்த கேள்வியை கேட்கிறார். அதற்கு மத்தேயு தருகிற பதில் என்ன? சிலர் திருமுழுக்கு யோவான் என்றும், சிலர் எலியா என்றும், சிலர் எரேமியா என்றும், சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கிறார்கள் என்று சீடர்கள் சொல்வதாக மத்தேயு சொல்கிறார். ஆனால் மார்க்கும் லூக்காவும் எரேமியாவை சேர்ப்பதில்லை. அவர்கள் திருமுழுக்கு யோவான் என்றும், எலியா என்றும், இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் மத்தேயு எரேமியாவை இணைத்துக் கொள்கிறார். காரணம், ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வுக்கு முன் உதாரணமாக பழைய ஏற்பாட்டில் அவர்கள் எடுத்துக்கொண்ட உருவகங்கள் 2. ஒன்று மோசே, பழைய ஏற்பாட்டு மோசே 1ஆம் மோசே என்றும், ஆண்டவர் இயேசு 2ஆம் மோசே என்றும் அழைக்கப்படுகிறார். காரணம், அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ராயேல் மக்களை மோசே எகிப்தில் இருந்து
வாக்களிக்கப்பட்ட பூமிக்கு அழைத்து வருகிறார். ஆண்டவர் இயேசுவோ இந்த உலகில் வாழ்கிற அனைவரையும் இந்த உலகில் இருந்து இறையாட்சியை நோக்கி மறு உலகிற்கு அழைத்து செல்கிறவர். எனவே அவர் இரண்டாம் மோசே என்று அழைக்கப்படுகிறார். எரேமியா ஏன் எரேமியாவை முன்னுதாரணமாக மக்கள் எடுத்தார்கள் என்பதற்கு, எரேமியா துன்பப்படுகிறவராக, அவர் ஏன் என்னை அழைத்தீர் என்று நொந்து கொள்பவராக, நீர் என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன், அதனால் துன்புறுகிறேன் என்று புலம்புபவராக இருக்கிறார். எனவே இயேசுவின் துன்பங்களை முன்வைத்து எரேமியா இயேசுவுக்கு ஒரு முன் உதாரணமாக தொடக்க திருச்சபையிலே கணிக்கப்பட்டார். அதன் காரணமாகத்தான் எரேமியாவை மத்தேயு உள்ளே சேர்க்கிறார். எப்படி இவர்கள் கொடுத்த பதிலில ஃபர்ஸ்ட் கேள்வியில அவர்கள் தோற்று போகிறார்கள். ஆண்டவர் இயேசுவுக்கு திருப்தி இல்லை, மகிழ்ச்சி இல்லை. இவர்கள் சொன்னது முழுமையாக அவருக்கு உரியதாக இல்லை. எனவேதான் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார். மத்தேயு 16:16 இங்கே பார்த்தீர்கள் என்றால் முதல் கேள்விக்கும் இரண்டாவது கேள்விக்கும் கருத்து ஒன்றுதான், ஆனால் வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்கின்றன. அங்கே மக்கள் மானிட மகன் யார் என்று சொல்கிறார்கள், ஆனால் இங்கே நீங்கள் நான் யார் என்று சொல்கிறீர்கள். இங்கேதான் டிரெக்ட் கொஸ்டின். யாருக்கு நீங்கள், ஏன் நீங்கள் என்று சொல்லுகிறார்? இவர்களை கேட்டார் என்றால் மற்றவர்கள் எல்லாம் வந்து போனவர்கள். ஆண்டவர் இயேசுவை ஒரு பகுதியில் பார்த்து புரிந்து கொண்டவர்கள். ஆனால் திருத்தூதர்களோ அவரோடு உண்டு உறங்கி 24 மணி நேரமும் வாழ்ந்தவர்கள். எனவே இவர்கள் அவரை மற்ற மனிதர்களை விட சிறப்பாக சரியாக புரிந்திருக்க வேண்டும். எனவேதான் நீங்கள் நான், இங்கே மானிட மகன். ஆண்டவர் இயேசுவுக்கு பல தலைப்புகள் கொடுக்கப்பட்டன, பெயர்கள் கொடுக்கப்பட்டன. அவர் அதிகமாக பயன்படுத்திய பெயர் மானிட மகன். மானிட மகன் என்ற உருவகத்தை விட்டுவிட்டு நேரடியாக நான் யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கேட்கிறார். அங்கேதான் பேதுரு வருகிறார். பேதுருவை பற்றி சொல்லுகிற பொழுது ஜீசஸ் ஆஃப் நாசரேத் என்ற நூலிலே முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் சொல்லுவார், பேதுரு தனிப்பட்ட மனிதனாக அந்த பதிலை சொல்லவில்லை, நீங்கள் என்று சொன்னார். எனவே அந்த குழுவினுடைய பிரதிநிதியாக, ரெப்ரசன்டேட்டிவாக புனித பேதுரு அந்த பதிலை சொல்லுகிறார். என்ன பதில்? நீர் மெசியா, மீட்பர், வாழும் கடவுளின் மகன். மிக தெளிவாக மத்தேயு 16:17 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை குறிப்பிடுகின்றன. அதற்கு இயேசு அந்த பதிலை கேட்டவுடன் மகிழ்ச்சி அடைகிறார். இதுதான் சரியான பதில். அவர் யார்? முன்னர் சொல்லவியவற்றில் ஒரு சில உண்மைகள் இருக்கலாம். அவர் இறைவாக்கினர் தான். அவர் திருமுழுக்கு யோவான், எரேமியா போன்று கடவுளை மையப்படுத்தி கடவுளை சுட்டி காட்டியவர் தான். ஆனால் இன்னும் அதைவிட ஒருபடி மேலாக அவர் மெசியா, கடவுளின் திருக்குமாரன். இந்த பதிலை அவர் சொன்னவுடன் இன்டர்வியூல பாஸ் பண்ணிட்டார் பேதுரு. எனவே அவருக்கு பதவி கொடுக்கிறார், அதுவும் உயர்ந்த பதவியை கொடுக்கிறார். அப்படி சொல்லுகிற பொழுது யோனாவின் மகனான சீமோன், அவருடைய பெயர் சீமோன், யோனாவின் மகன் சீமோன், அந்த பெயரையே மாற்றிவிட்டு நீ பேதுரு. கிரேக்கத்திலே பேதுரு என்று சொன்னால் பாறை என்று அர்த்தம். எனவே உடனடியாக இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். இங்கே பார்த்தீர்கள் என்றால் இயேசுவை பற்றி புனித பேதுரு வெளிப்படுத்திய அவருடைய விசுவாச அறிக்கை, அது அவருடைய இறை நம்பிக்கையின் அறிக்கை. அந்த அறிக்கையை ஒரு கணம் நாம் ஆண்டவர் இயேசுவின் பாடுகளின் போது தலைமை குரு கயபாவினுடைய முன்னிலையில் அவர் விசாரிக்கப்பட்ட பொழுது கயபா கேட்ட கேள்வி இந்த பேதுருவினுடைய பதிலோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கிறார். கயபா என்ன கேள்வி கேட்கிறார்? நீ கடவுளின் மகனாகிய மெசியாவா,
வாழும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு சொல்லுமாறு உன்னிடம் கேட்கிறேன். மத்தேயு 26:63. பார்த்தீர்கள் என்றால் கயவா கேட்கிற கேள்வி பேதுருவினுடைய விசுவாச அறிக்கையினுடைய மறுபதிப்பு, அவ்வளவுதான். நீ மெசியாவா? அவர் என்ன சொன்னார்? நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன். கயவா என்ன கேட்கிறார்? நீர் மெசியாவா, வாழும் கடவுளின் பெயரால் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்று சொல்கிறார். எனவே இப்படி இயேசுவினுடைய உண்மை தன்மையை, ஆன்டாலஜி ஆஃப் கிரைஸ்ட், ஆண்டவர் இயேசுவுக்கு நாம் எத்தனையோ புகழாரங்கள் சூட்டலாம். ஆனால் அவருடைய இருப்பு என்பது எதிலே அடங்கியிருக்கிறது? அவர் இறை மகன் என்பதிலே அடங்கியிருக்கிறார். எனவேதான் அவர் இறை மகன். எதற்காக பூமிக்கு வந்தார்? நம்மை எல்லாம் ரட்சிப்பதற்காக, மீட்பதற்காக என்ற உண்மையை அவர் அறிக்கையிட்ட காரணத்தினால் ஆண்டவர் இயேசு மிக மகிழ்ந்து, அவர்தான் சரியான நபர், தன்னுடைய திருச்சபையை கட்டி எழுப்புவதற்கு அவர்தான் தகுதியான நபர் என்று உணர்ந்து, இந்த பாறை, நீ பாறை, பேரை மாத்திடுறார், நீ பாறை, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். என்ன நடக்கும்? நரகத்தின் வாயில்கள் அதனை வெற்றி கொள்ளா என்று சொல்லுகிறார். இங்கே பார்த்தோம் என்று சொன்னால், இதனை ஒரு முறை இந்த 2000 ஆண்டுகளாக திருச்சபை உலகிலே பயணித்திருக்கிற பொழுது எத்தனையோ சூறாவளிகளையும் சுனாமிகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய திருச்சபை சந்தித்திருக்கிறார். ஆனால் ஒரு பொழுதும் நரகத்தின் வாயில்கள் அதனை வெற்றி கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன? மத்தேயு 28:20 அவர் சொன்ன உறுதிதான், உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற அவருடைய பிரசன்னம்தான், அவருடைய ஆற்றல் தான், அவருடைய வலிமைதான், அவருடைய வல்லமைதான் இந்த திருச்சபையை கட்டி காக்கிறார். எனவே இப்படி பேதுருவின் மேல் கட்டப்பட்ட திருச்சபை இது. இதிலே ஆண்டவர் இயேசு மகிழ்ந்ததற்கு காரணம் அவருடைய இருப்பு, உண்மையான இயல்பை பேதுரு அறிக்கையிட்டார். அதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு எல்லா இடமும் சுற்றி வந்தார். யூதேயா, கலிலேயா, சமாரியா, பெரேயா, வடநாட்டு பகுதிகள், எல்லா இடங்களிலும் சுற்றி வந்தார். அங்கேயெல்லாம் இந்த கேள்வியை கேட்கவில்லை. ஆனால் செசாரையா பிலிப்பிக்கு வருகிற பொழுதுதான் இந்த கேள்வியை கேட்கிறார். ஆண்டவர் இயேசுவினுடைய ஒவ்வொரு அசைவும் அர்த்தமற்ற அசைவாக இருக்க வாய்ப்பே இல்லை. அவருடைய ஒவ்வொரு அசைவிலும், ஒவ்வொரு சொல்லிலும், ஒவ்வொரு செயலிலும் நூற்றுக்கணக்கான அர்த்தங்கள் அடங்கி இருந்தன. அப்படி பார்க்கிற பொழுது அவர் செசாரையா பிலிப்பி அல்லது பிலிப்பு செசாரியாவிற்கு வந்த பொழுது இந்த கேள்வியை கேட்கிறார். இந்த இடம் மிக முக்கியமானது. செசரியா பிலிப்பி என்பது என்ன? ரோமையர்களுடைய தலைநகரம். பாலஸ்தீனாவில் ரோமையர்களுடைய தலைநகரம். அவர்கள் ரோமை பேரரசனுடைய அதிகாரிகள், அவருடைய இராணுவத்தினர் அனைவரும் வாழ்ந்த நகரம் என்பது செசாரையா பிலிப்பி. பிலிப்பு ஏரோதுனுடைய 3 மகன்களில் ஒருவன். அவன் இந்த செசாரையா சீசருக்கு நன்றியாக கட்டி எழுப்பிய நகரம். அது ரோமையர்களுடைய பாலஸ்தீனாவில் உள்ள அரசியல் தலைநகரம். அது மட்டுமல்ல, அங்கே அந்த செசரையா பிலிப்பி என்பது ஒரு சமய தலைநகரமாகவும் இருந்தது. சிறிய நாட்டினுடைய 14 பாகால் தெய்வங்களுக்கு அங்கே 14 கோவில்கள் கட்டப்பட்டிருந்தன. கிரேக்க தெய்வமாகிய இயற்கை தெய்வம் பான் காட், அதற்கு ஒரு குகை கோவில் கட்டப்பட்டிருந்தது. சீசரை அரசனாக்கி ஏரோது மன்னன் கட்டிய வெள்ளை பளிங்கு கோவில் இருந்தது. இப்படி பல போலி தெய்வங்கள் வணங்கப்பட்ட அந்த சமய தலைநகரிலே ஆண்டவர் இயேசு இந்த கேள்வியை எழுப்புகிறார். அவருடைய தெய்வீக தன்மையை, இறை தன்மையை உறுதிப்படுத்திக் கொள்கிறார். அவருடைய தெய்வீக தன்மையை, அவருடைய மெசியா என்ற அவருடைய இயல்பை, அவர் இறைமகன் என்பதனை ஒரு பல்வேறு தெய்வங்கள் வணங்கப்பட்ட அந்த சமய தலைநகரிலே
சரியாக பேதுரு உறுதி செய்ததை அறிந்து அவர் மகிழ்ச்சி அடைகிறார். அதனால் தான் யார் இயேசுவை சரியாக உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் மேல் இயேசு தன்னுடைய திருச்சபையை கட்டி எழுப்புகிறார். அதற்கு முதல் உதாரணம் பேதுரு. நம்முடைய கிறிஸ்தவ வரலாற்றிலே பேதுருவுக்கு இணையாக போற்றப்படுகிற அப்போஸ்தலர் என்று சொன்னால் புனித பவுல். அவர் ஒரு திருச்சபையை ஏற்படுத்துகிறார். அவர் பல்வேறு திருச்சபைகளை நிறுவிய நிறுவனர். கொரிந்து திருச்சபை, தெசலோனிக்க திருச்சபை, பிலிப்பு திருச்சபை, எபேசு திருச்சபை, கலாத்திய திருச்சபை, இப்படி பல்வேறு திருச்சபைகளை நிறுவிய நிறுவனர். அந்த நிறுவனர் அவர் துன்பங்கள் பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆனாலும் கூட அவர் தொடர்ந்து திருச்சபைகளை உருவாக்குவதிலே தளராதவர். இன்றைய வாசகம், முதல் வாசகம் 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 1 முதல் 8 உள்ள பகுதிகளிலிருந்து நமக்கு தரப்பட்டது. இந்த பகுதியிலே பார்த்தீர்கள் என்றால் அவர் பிலிப்பு நகரில் இருந்து வருகிறார். பிலிப்பி நகரிலே அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டதையும் அவர்கள் துன்பப்படுத்தப்பட்டதையும் உணர்ந்தவராக, அதே சமயம் அதோடு போதும்டா, இவங்களோட ஏன் அல்லல் படணும், லொல்லு படணும் என்று தன்னுடைய பணியை முடக்கிக் கொண்டு அவர் செல்லவில்லை. அவர் எங்கு நற்செய்தி பணி செய்தாலும் அவர் பிழைப்புக்காக, அவருடைய வயிற்று பிழைப்புக்காக அவர் தன்னுடைய கூடார தொழிலை செய்து கொண்டேதான் நற்செய்தி செய்தார், நற்செய்தியை அறிவித்தார். எனவே அப்பேற்பட்ட நபர் பிரச்சனை வேணாம், துன்பம் வேணாம்னு ஒதுங்கி அவர் தன்னுடைய கூடார தொழிலை செய்து கொண்டு நிம்மதியாக வாழ்ந்து போயிருக்கலாம். ஆனால் அவர் எங்கு துன்பம் வந்தாலும், துன்பம் வருகிற வரைக்கும், ஏற்றுக்கொள்ளப்படுகிற வரைக்கும் அங்கு பணி செய்வார். எப்பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அடுத்த இடத்தை நோக்கி நகர்ந்து விடுவார். தொடக்கத்திலே யூதர்களுக்கு பர்னபாவோடு சேர்ந்து பணியாற்றிய பவுல் அவர்களுடைய எதிர்ப்பு பெருத்தவுடன், வலுத்தவுடன் அவர் புறவினத்தாருக்கு நான் செல்கிறேன் என்று புறவினத்து திருச்சபைகளை ஏற்படுத்தினார். எனவே இன்று உலகளாகிய திருச்சபையாக நமது திருச்சபை இருப்பதற்கு இருவரும் காரணம். பேதுருவும் காரணம், பவுலும் காரணம். பேதுரு எப்படி காரணம்? தன்னுடைய யூத மதத்தின் ஒரு பிரிவாக கருதப்பட்ட கிறிஸ்தவத்தை புறவினத்தாருக்கும் திறந்து விட்டவர் பேதுருதான். அவருடைய திருத்தூதர் பணி 10வது அதிகாரத்திலே வருகிற அந்த காட்சியிலே விளக்கப்பட்ட விலங்கு என்பது எதுவும் இல்லை. கொர்நேலியுடைய ஆட்கள் வந்து நிற்கிறார்கள், அவரோடு அங்கு செல் என்று சொல்லப்பட்டவுடன் கொர்நேலியு என்ற புறவினத்தாருக்கு நற்செய்தி அறிவிப்பதற்கு அங்கே அவர் செல்கிறார். அதே போல புறவினத்தார்கள் கிறிஸ்தவர்களாக மாறுவதற்கு விருத்த சேதனம் இன்றியமையாதது என்று சொல்லப்பட்டதை அவர் வேண்டாம் என்று சொல்லி அவர் புறவினத்தார்கள் எளிதாக நம்பிக்கையினால் அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறலாம் என்று அதிகாரப்பூர்வமான ஒப்புதலை கொடுத்தவர் புனித பேதுரு. பவுலோ ஒவ்வொரு இடமாக தேடி சென்று, ஒவ்வொரு புறவினத்தாரையும் தேடி சென்று அங்கே உழைத்து களைத்து, அதே சமயத்தில் களைப்பின்றி திருச்சபைகளை நிறுவி சென்றவர். இங்கே அவர் தெசலோனிக்கே சமூகத்திடம் சொல்லுவது என்ன? நாங்கள் பணத்திற்காக அல்ல, வஞ்சகத்தினால் அல்ல, ஏமாற்றுவதற்காக அல்ல, உண்மையில் இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதற்காக. காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து எங்களில் நம்பிக்கை கொண்டிருக்கிறார். அந்த நம்பிக்கையின் பிரதிநிதிகளாக, உழைப்பாளர்களாக நாங்கள் உழைக்கிறோம் என்று சொல்லுகிறார். எனவே இப்படி இதே பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய திருமுகத்திலே வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நற்செய்தியை அறிவு என்று தன்னுடைய சீடர் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார். அதை தானே அவர் செய்து காட்டுவதை பார்க்கிறோம். இப்படி நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் புனித பவுலும் ஏற்படுத்திய திருச்சபைகள் நம்முடைய சிவகங்கை தல திருச்சபையினுடைய நிறுவனத்தின் முன்னோடிகளாக இருக்கின்றன. அப்படி பார்க்கிற பொழுது முதலிலே நாம் இந்த நிறுவனம் எதற்காக? ஆண்டவர் இயேசுவை மெசியா என்றும் வாழும் கடவுளின் மகன் என்று அறிவிக்கவும்
அந்த நம்பிக்கையில் வாழவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் ரேசோன் என்று சொல்வார்கள். நம்முடைய இருப்பிற்கான காரணம், கிறிஸ்தவர்கள் என்பதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், ஆண்டவர் இயேசுவை மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று அறிவிப்பதற்காகவும், அப்படி அறிவிக்கின்ற அறிவிப்பில் நாம் மீட்பு பெறுவதற்காகவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி சொல்லுகிற பொழுது ஒரு சில தனி நபர்களாக நாம் சிவகங்கை திருச்சபையிலே நம் பணியை ஆற்றுவதற்கு அல்ல, இந்த தல திருச்சபை முழுவதும் இணைந்து ஒரு சகோதரத்துவ சமூகமாக அனைத்து சகோதரிகளும் சகோதரர்களும் இணைந்து இறையாட்சியை சிவகங்கை மண்ணிலே கட்டி எழுப்புவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது ஒரு டீம் மினிஸ்ட்ரி, இண்டிவிஜுவல் ஒர்க் அல்ல. டீம் மினிஸ்ட்ரி என்று சொல்லுகிற பொழுதுல இங்கே கொடுக்கல் இருக்கும், வாங்கல் இருக்கும், விட்டு கொடுத்தல் இருக்க வேண்டும். ஈகோ பாராட்டப்படக்கூடாது, வஞ்சகம் இருக்கக்கூடாது, தற்பெருமை இருக்கக்கூடாது, நான் தான் மையம் என்று இருக்கக்கூடாது. மாறாக நாம் எல்லோரும் சேர்ந்து இறை மையத்தை கட்டி எழுப்புபவர்களாக இருக்க வேண்டும். அதனைத்தான் சினடாலிட்டி என்று முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லிய வார்த்தை நமக்கு நினைவுபடுத்துகிறார். சினடாலிட்டி என்று சொன்னால் கூட்டொருங்கி இயக்க திரு அவை. இந்த கூட்டொருங்கி இயக்க திரு அவையில் ஆயர் எப்பொழுதும் முன்னிருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சில சமயங்களிலே அவர் பின்னால் நிற்க வேண்டும். எங்கே தன்னுடைய மக்களை காப்பதற்கு தேவை இருக்கிறதோ அங்கே அவர் பின்னின்று அவர் காவலராக இருக்க வேண்டும். எப்பொழுது தன்னுடைய மக்களை வழிநடத்த வேண்டிய தேவை இருக்கிறதோ அப்பொழுது தன் மக்களுக்கு முன்பாக செல்ல வேண்டும். எப்பொழுது தன்னுடைய மக்களின் சகோதரனாக நட்பு பாராட்டி அவர்களுடைய சோக கதைகளை கேட்க வேண்டி இருக்கிறதோ அப்பொழுது அவர்களுடைய அருகில் அவர்களோடு இணைந்து நடப்பவராக இருக்க வேண்டும். அது ஒவ்வொருவருக்கும் பொருந்தும். பங்கு தளங்களிலே பங்கு தந்தையருக்கு அப்படி பொருந்தும். எப்பொழுதும் முன்னாள் தலைமை என்று இல்லாமல் தன்னுடைய மக்களுடைய வழிகாட்டியாக வழிகாட்டுதல் தேவைப்படுகிற பொழுது முன்பும், பாதுகாப்பு தேவைப்படுகிற பொழுது பின்பும், சகோதரத்துவமும் ஆலோசனையும் தேவைப்படுகிற பொழுது இணைந்து நடக்கிற நபராகவும் இருக்க வேண்டும். ஒரு காலத்துல ஒரு பழமொழி உண்டு, ஆங்கில பழமொழி. Don't walk before me, I may not follow you. Don't walk behind me, you may not come after me, but come along with me, we shall walk together. எனக்கு முன்னால் செல்லாதே, நான் உன்னை பின்பற்றாமல் போய்விடலாம். எனக்கு பின்னால் வராதே, நான் மறைந்து போய்விடலாம். எனக்கு அருகில் வா, இருவரும் இணைந்து பயணிப்போம். இப்படி இணைந்த பயணம் எதற்காக? திருப்பயணிகள். இந்த திருப்பயணம் எதற்காக என்று சொன்னால், நாம் சோர்வடைந்து விடாமல், களைப்படைந்து விடாமல், நம்முடைய துன்பங்கள் துயரங்கள் வருகிற பொழுது முழுமையாக நாம் மடிந்து போகாமல் தொடர்ந்து பயணிப்பதற்கு நாம் டீம் மினிஸ்ட்ரி அனைவரும் இணைந்தவர்களாக சினரல் கூட்டொருங்கி இயக்க திரு அவையாக நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே வஞ்சகத்திற்கு இடமில்லை, ஏமாற்றுக்கு இடமில்லை, சோம்பேறித்தனத்திற்கு இடமில்லை. கடினமாக உழைப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை அறிவிக்கவும் அதனை அனைவருடைய வாழ்வாக மாற்றவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே புனித பவுல் போல தன்னையே வெறுமையாக்கி கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பேதுரு போல தன்னையே இயேசுவுக்காக 2 கைகளையும் விரித்து தலைகீழாக அறையப்படவும் நாம் தயாராகிற பொழுதுதான் நாம் இந்த நம்முடைய நிறுவனத்திற்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களாக இருப்போம். அப்படி இயேசுவை அறிக்கையிடுவதும் இயேசுவை வாழ்வாக்குவதும் நம்முடைய நோக்கம் என்று சொல்லுகிற பொழுது நாம் அதற்கான தியாகத்திற்கு தயாராக வேண்டும். அப்படி தியாகம் செய்கிற பொழுதுதான் பல்வேறு வாழ்வு நிலைகள் நமக்கு கிடைக்கும். நம்முடைய மறை மாவட்டத்தில் கடந்த 2 ஆண்டுகளிலே நாம் மீண்டுமாக நம்முடைய புனித அருளானந்தர் திருத்தலத்திற்கு தல திருச்சபையாக செல்கிற வாய்ப்பை கடவுள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அதற்காக நன்றி கூறுவோம். இறை ஊழியர் புனிதராக ஆக்கப்படுவதற்கான ப்ராசஸ்,
அது வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நாம் இறைவனுக்கு நன்றி சொல்வோம். நமக்கு எடுத்துக்காட்டுகளாக புனித அருளானந்தர், இறை ஊழியர் லெவே மட்டுமல்ல, புனிதர்களாக வாழ்ந்தவர்கள், புனிதர் என்ற அங்கீகாரம் பெறாமல் இருக்கக்கூடிய அகஸ்டின் கப்பலி, வேத போதகர் என்று அழைக்கப்படுகிற அகஸ்டின் கப்பலி கழுகிற்கடையில், வேதாளையில் அந்தோனி கிரிமினாலி, சருகனையில் மற்றும் ஒருவர் டி ரோசி, இப்படிப்பட்ட புனித குருக்கள் வாழ்ந்த மண்ணில் வாழ்கிறார். அப்படி என்றால் அவர்களுடைய முன்மாதிரியை நாம் எடுக்க, அவர்கள் வழியில் ஆன்மீக பயணம், அந்த ஆன்மீக பயணத்திற்கு உயிரை விலையாக கொடுக்க வேண்டும் என்றால் அதனையும் கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அதுதான் இன்றைய நம்முடைய அழைப்பு. அதே சமயம் இந்த இறை நம்பிக்கை என்பது சமூகத்தில் மலர வேண்டும். சமூகத்தில் அனைத்து தரப்பினரும் வாழ்வடைய வேண்டும். நம்முடைய மீனவ சகோதரர்கள் அவ்வப்பொழுது பாதிக்கப்படுகிறார்கள், சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள், சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். எனவே கச்சத்தீவு விழாவிற்கு சென்ற பொழுது அங்கே உள்ள ஆயர் வழியாக இலங்கை அரசினுடைய அதிபரோடு தொடர்பு கொண்டு உடனடியாக 40 பேர் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு தமிழக மீனவர்களும் இலங்கை மீனவர்களும் இலங்கையிலே இணைந்து பேச்சுவார்த்தை நடத்துகிற வாய்ப்பு ஏற்பட்டது. அதற்கு பிறகு நமது மீனவர்கள் டெல்லி சென்று இந்திய பிரதமரை பார்த்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். எப்படி அவர்களுடைய பிரச்சனை ஒரு சுமூக தீர்வை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு அடுத்து ஏழைகளை நாம் மறக்கவில்லை என்பதனை குறிப்பாக 75 வயதுக்கு மேற்பட்ட முதுமையில் இருக்கிற ஏழைகளை நாம் மறக்கவில்லை என்பதற்காக நாம் ஏற்படுத்திய திட்டம் முதியோருக்கான மதிய உணவு திட்டம். இங்கே வறுமையின் காரணமாக அல்லது முதுமையின் காரணமாக ஒருவேளை சூடான உணவு, நான்வெஜ் உணவு சமைத்து சாப்பிட முடியாதவர்களுக்கு என எப்பொழுது மறைமாவட்டம் முழுவதும் சிவகங்கையில் வரும் செப்டம்பர் 7ஆம் தேதி ஆரம்பிக்க போகிறோம். சிவகங்கை மறைவட்டத்தில் மற்ற எல்லா மறைவட்டங்களிலும் இத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்படி நாம் நம்முடைய நிறுவனத்திற்கு நாம் பிரமாணிக்கமாக இருக்கிறோம். இந்த நிறுவனத்தினுடைய பல்வேறு பரிமாணங்களை நாம் சிறப்பாக எடுத்துச் செல்கிறோம் என்ற மகிழ்வோடு, ஆனால் தொடர்ந்து நாம் முன்னேறி கொண்டிருக்க வேண்டும். எப்பொழுதும் நாம் வளர்ந்து விட்டோம், நம்முடைய முன்னேற்றம் முழுமையடைந்து விட்டது என்று நினைக்கக்கூடாது. என்னுடைய குருமானவர்களிடம் நாம் எப்பொழுதும் சொல்வதுண்டு, there is no status quo. நான் வளர்ந்து விட்டேன், அதே நிலையில் இருக்கிறேன் என்று நினைக்கக்கூடாது. தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்க வேண்டும், தொடர்ந்து கற்றுக்கொண்டிருக்க வேண்டும், தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்க வேண்டும். ஏன், பொருள் கூட தொடர்ந்து ஈட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். பொருள் ஈட்டுவதை நீங்கள் நிறுத்தினால், தமிழில் அழகான பழமொழி ஒன்று உண்டு, குந்தி தின்றால் குன்றும் கரையும். அதே போல அறிவை நான் பெற்றுவிட்டேன், படித்து விட்டேன் என்று இருந்தால் அறிவு இறங்கிவிடும். எனவே ஸ்டாட்டஸ் கோ அல்ல, ஒரே உயர்ந்த நிலையில் நிற்க முடியாது. ஐதர் யூ இன்க்ரீஸ் ஆர் யூ டிக்ரீஸ். ஒன்று வளர்கிறாய் அல்லது குறைகிறாய். நம்முடைய இந்த நிறுவன அர்ப்பணமும் அத்தகையதுதான். அதிலே ஏதோ பல்வேறு விஷயங்களை நாம் அடைந்து விட்டோம் என்று நின்று விட்டோம் என்றால் இறங்க ஆரம்பித்து விடுவோம். மாறாக நம்மை வலுப்படுத்துகின்ற ஆண்டவர் இயேசுவின் துணை கொண்டு அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற நல்ல பிள்ளைகளாக இந்த சிவகங்கை சீமை திருச்சபையிலே நாம் நிரூபித்து காட்ட, எண்பித்து காட்ட, நமக்கு நாமே நற்சான்றிதழ் கொடுத்து கொள்ளுகிற வகையில் நம்முடைய வாழ்வு அமைய ஆண்டவர் இயேசுவே வழிநடத்த வேண்டும் என்று இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆமென்.